ஓம் நமோ நாராயணாய. நாம் இப்போ 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான 69வது திவ்ய தேசமான திருவித்துவக்கோடு என்ற க்ஷேத்திரத்தை நாம் தரிசிக்கலாம். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் பட்டாம்பி வட்டம் திருவிக்கோடு என்னும் இடத்தில் எழுந்தருளி இவ்வுலகில் உள்ள அனைவருக்கும் அருள் பாலிக்கும் திருமால் மற்றும் சிவபெருமான் கொண்டுள்ள திரு அஞ்சமூர்த்தி கோயிலை தரிசிக்கலாம். மகாபாரத இதிகாசத்துள்ளபடி சகுனியினால் சூதில் வஞ்சிக்கப்பட்ட பாண்டவர்கள் இத்திருக்கோயில் அமைந்துள்ள பாரதப்புழா என்னும் நதியின் கரையில் உள்ள வனத்தில் தவம் இருந்தனர். அப்போது அர்ஜுனன் மிகவும் கடுமையான தியானத்தில் அமர்ந்திருக்கையில் கூறினார், அவர்கள் அமர்ந்திருக்கும் இடம் மிகவும் புனிதம் பெற்றதென்றும் 5 பூதங்களும் மண், நீர், தீ, காற்று, ஆகாயம் குடிகொண்ட இடம் என்றும் அனைவருக்கும் முக்தி நல்கும் இடம் என்றும் கூறினார். பின்னாளில் பாண்டிய மன்னர்களால் பாண்டவர்களில் தர்மருக்கு 1, பீமருக்கு 1, அர்ஜுனனுக்கு 1, நகுல சபதருக்கு 1 என 4 சன்னதிகள் அமைக்கப்பட்டன. 2000 ஆண்டுகளுக்கு முன் கோவிலைச் சேர்ந்த அந்தணர் ஒருவர் நீராட வேண்டி தன்னுடைய ஓலைக்குடையை கோவில் பலிக்கல் அருகில் வைத்துவிட்டு நீராடச் சென்றார். நீராடிவிட்டு திரும்ப வந்து பார்க்கையில் அவர் குடை வைத்திருந்த பலிக்கல் 4ஆக வெடித்து அக்கற்கள் சிதறல்களால் ஆற்றில் விழுந்ததாகவும் ஆற்றில் அக்கற்கள் விழுந்த இடம் சக்கர தீர்த்தம் என பெயர் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இத்தீர்த்தத்தில் புனித கங்கையும் கலப்பதாக கூறப்படுகிறது. மற்றும் அந்தனர் குடை வைத்திருந்த இடத்தில் சிவலிங்கம் தானாக எழுந்ததென்றும் கூறப்படுகிறது. இச்சிவலிங்கமானது அர்ஜுனர் சன்னதியில் உள்ள மூர்த்தியை முழுமையாக மறைத்து கொண்டிருப்பது வேறெங்கும் காண கிடைக்காத அரிய காட்சி ஆகும். இவ்வளவு மேன்மைகளையும் கொண்ட இக்கோவில் நாள்தோறும் 3 கால பூஜைகளும் திருவாதிரை திருவோண நாட்களில் சிவ வைணவ சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகிறது. மற்றும் திருக்கோயில் தோன்றல் நாள் பிரதிஷ்ட தினம் ஆண்டுதோறும் வைகாசி திங்கள் மிருகசீரிஷ நாளில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஓம் நமோ நாராயணாய.